வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிளான் ஜீவன்ல பிளான் நம்பர் 736. இந்த பிளானில் மினிமம் ஏஜ் 8 வயசுலேருந்து மேக்ஸிமம் 59 வயசு வரைக்கும் பாலிசி எடுக்கலாம். மினிமம் சம் அஷ்யூர்ட், அதாவது குறைந்தபட்சம் சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா காப்பீடு தொகை 2 லட்சத்துலேருந்து அதிகபட்ச காப்பீடு தொகை நோ லிமிட், அது மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் நோ லிமிட். ரைடர்ஸ் அவைலபிள், இந்த பாலிசியில் ரைடர்ஸ் உண்டு. ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் டேர்ம் ரைடரும் உண்டு. இந்த பிளானில் 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரீமியம் வரும், அதாவது இயர்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, மந்த்லி. மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக எல்ஐசி கொடுக்குறது சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் போனஸ் ப்ளஸ் எஃப்ஏபி நம்மளுக்கு மெச்சூரிட்டியில் கிடைக்கும். இந்த பாலிசியில் 3 டைப் ஆஃப் பாலிசி டேர்ம் உண்டு. அதாவது பாலிசி டேர்ம் 16 வருஷம் பாலிசி டேர்ம் 10 வருஷம் கட்டினீங்கன்னா போதும். 21 வருஷம் பாலிசி டேர்ம் 15 வருஷம் கட்டினீங்கன்னா போதும். 25 வருஷம் பாலிசி டேர்ம் 16 வருஷம் கட்டினீங்கன்னா போதும். உதாரணத்துக்கு 30 வயசு நபர் பாலிசி எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அவர் எடுக்கக்கூடிய சம் அஷ்யூர்ட் 10 லட்சம் ரூபா. ஓகேங்களா? அவர் எடுக்கக்கூடிய பாலிசி டேர்ம் 25 இயர்ஸ். அவர் கட்டக்கூடிய காலங்கள் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 16 வருஷம். அவர் இயர்லியாக எடுத்தார் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா 48,427 ரூபா கட்டுவார். ஆஃப் இயர்லியாக எடுத்தாருன்னா 24,469 ரூபா. குவார்டர்லியாக எடுத்தாருன்னா 12,322 ரூபா. மந்த்லி எடுத்தாருன்னா 4,171 ரூபா. இந்த ஆப்ஷனை அவர் தேர்ந்தெடுத்துக்கலாம். அவர் இயர்லி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ஆஃப் இயர்லி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், குவார்டர்லி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், மந்த்லி வேணும்னாலும் அவரோட ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். பாலிசி எடுக்கும்போது சூஸ் பண்ணிக்கலாம். அவர் நான் இயர்லி கட்டுறேன், இல்லை ஆஃப் இயர்லி கட்டுறேன், இல்லை குவார்டர்லி கட்டுறேன், இல்லை மந்த்லி கட்டுறேன்னு அவர் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 30 வயசில் அவர் எடுக்கிறார் அப்படின்னா 16 வருஷம் ப்ரீமியம் கட்டுவார். அதாவது 16 இயர்ஸ் ப்ரீமியம் கட்டுவார். அவரோட 46 ஏஜில் ப்ரீமியம் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் அவர் மீதி இருக்கிற 9 இயர்ஸ் ப்ரீமியம் கட்ட தேவையில்லை. ஏன்னா இந்த கட்டக்கூடிய ப்ரீமியம் வந்து அவர் எடுக்கிற சம் அஷ்யூர்டோட ப்ரீமியம் குறைவாக இருக்கும். இந்த இடத்துல போனஸ் இங்கேயும் போனஸ் ஆட் ஆகும், இங்கேயும் வருஷம் வருஷம் போனஸ் ஆட் ஆகிடும். 17, 18, 19 ஆட் ஆகிட்டே போகும். அவரோட 55வது வயசில் அவருக்கு மெச்சூரிட்டியாக 26,75,000 ரூபா அவருக்கு எக்ஸ்பெக்டட் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக செட்டில் பண்ணுவாங்க எல்ஐசி. அவர் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் 10 லட்ச ரூபா கேரண்டியாக சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவாங்க. போனஸ் 49,000 ரூபா வருஷத்துக்கு இன்ட்டு 25 வருஷம் 12,75,000 ரூபா கொடுப்பாங்க. எஃப்ஏபி 450 ரூபா ஒரு 1000க்கு, அதாவது 4.5 லட்ச ரூபா ஆட் பண்ணுவாங்க. மொத்தமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி 26,75,000 ரூபா அவருக்கு மெச்சூரிட்டியாக கிடைக்கும். இன்கேஸ் 30 வயசில் பாலிசி எடுக்கிறார் அப்படின்னா ஒரு 9 வருஷம் கட்டியிருப்பார். 39வது வயசில் அவர் தவறிட்டார் அப்படின்னா அவரோட சம் அஷ்யூர்ட் 10 லட்சமும் இந்த 9 வருஷம் கட்டினதுக்கான போனஸும் அவரோட நாமினிக்கு செட்டில் பண்ணிவிடுவாங்க. அதாவது அது இல்லாமல் இன்கேஸ் ஆஃப் இந்த 9வது வருஷம் 39வது வருஷத்தில் அவர் ஆக்சிடென்ட்டில் தவறிட்டார் அப்படின்னா சம் அஷ்யூர்ட் டபுளாக கொடுப்பாங்க. அதாவது 10 லட்சத்தை 20 லட்சமாக ஆட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த 9 வருஷத்துக்கு உண்டான போனஸும் சேர்த்து நாமினிக்கு செட்டில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் அதனால இயற்கையாக இறந்துட்டார் அப்படின்னா கொடுப்பாங்க. அவர் மெச்சூரிட்டியாக 55 வயசு வரைக்கும் அவர் இருந்தார்னா மெச்சூரிட்டியாக அவருக்கு 26,75,000 ரூபா மெச்சூரிட்டியாக கொடுப்பாங்க. ஃபர்தராக வேறு எந்த பாலிசி வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.